செய்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு நல்ல ரெண்டு கை தட்டி உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்து, மகனாக தெரிந்து கொண்டு என்னை மறுபடி பிறக்க வைத்து, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும். நல்ல கை தட்டி உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத. உம்மை சபை ஆராதிக்கட்டும், அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கணமோ வல்லமையும் பலனோ, ஸ்தோத்திரமும் கணமோ வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ ஐயா, எப்போதும் எல்லா மாட்சிமையும் துதியோ ஐயா, எப்போதும். கை தட்டி உம்மை அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எங்கள் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே ஐயா, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா, இனிமேலும். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் ஐயா, சத்தியமானவைகள். ராஜா உமது ஐயா, சத்தியமான. உம்மை உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் கணமோ வல்லமையும் பலனோ, வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ ஐயா, எப்போதும் சொல்லுங்க உங்களுக்கு உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ ஐயா, எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம். சபை நல்ல கை தட்டி ஆராதிக்கட்டும். உம்மை அன்பு செய்கின்றோம்.
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நீர் சகலமும், நீர் சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை அன்பு, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி உம்மில் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேவ சமூகத்தில் தியானிப்போம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம். என் வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. எதுவுமே ஆண்டவர் இனி இந்த மாதத்தில் நம்ம பார்த்து சொல்கிறார், தாமதிக்க போகிறதே கிடையாது. இல்லையா சொல்லுங்க. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. தாமதம் எல்லாம் நமக்குத்தான் தாமதமாக இருக்கிறதே தவிர, தாமதம் அவருடைய பாதையில் பார்வையில் தாமதமே அல்ல. அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற சமயத்தில் அவர் செய்கிற ஆண்டவர். நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய பார்வையில் தான் சில நேரம் தாமதிக்கிறது போல இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு நாளும் தாமதிப்பவர் அல்ல. அவர் தாமதம் பண்ணவும் மாட்டார். அவர் சில நேரம் நமக்கு தாமதம் பண்ணுகிற போல சூழ்நிலை வருகிறது என்றால், ஒன்று நம்மை சரி செய்கிறதற்காக, நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்கிறதற்காக இருக்குமே தவிர, அல்லாமல் ஒரு நேரமும் அவர் எதை குறித்தும் தாமதம் செய்ய மாட்டார். கடந்த நாட்களில் பல காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் தியானித்தோம், தாமதங்களை குறித்து. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் மோசே மலையிலிருந்து வர தாமதித்த போது 32ஆம் அதிகாரத்தில் ஆரோன் செய்த தவறுகளை பார்த்தோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தா, அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தாமதம் செய்த போது கில்காலில் போய் 7 நாள் காத்திரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் 7 நாள் காத்திருந்தார். 7ஆவது நாள் துணிகரமாய் பலி செலுத்தினார். அந்த தாமதம் அல்ல, அவர்களுக்கு தாமதம் என்று போல் இருந்தது போல. அப்போ சவுல் துணிந்து செலுத்ததுனால ராஜ்யபாரத்தையே அவன் இழந்து போய் ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளப்பட்டான். இப்போ தாமதத்தின் நிமித்தம் நமக்கு சில நேரம் பயங்கர போராட்டம் வருகிறது. ஏன் தாமதிக்குது ஆண்டவரே? சில நேரம் நம்ம ஜெபமே பண்ணுறோம், தாமதியாதையும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் 21 நாள் உபவாச ஜெபத்தன்றைக்கு, ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே தாமதம் மாத்திரம் செய்யாதரும் என்ற ஒரு பெரிய ஜெபத்தை தானியேல் செய்கிறத நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். சில நேரம் நமக்கு அப்படி வருது. சில நேரம் ஆசீர்வாதம் தாமதிக்கும் போது, பிள்ளைகள் வர, குழந்தை இல்லை, திருமணம் இல்லை,
அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் ஒரு படபடப்பு நமக்குள்ள வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆனால் தாமதிப்பது இல்லை. தாமதித்தாலும் காத்திரு அப்படின்னா அந்த இடம் தான் ஒரு முக்கியமான இடம் என்று இருக்கிறது. இங்கே ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபக்கூக்கு எங்கே இருந்து இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னார் என்று வாசிப்போமானால், நான் என் காவலிலே தரிசித்து அரணிலே நிலை கொண்டிருந்து. அப்படின்னா என்ன? ஒரு ஜாமக்காரனை போல அலங்கத்தில் உட்கார்ந்து தேசத்தை கவனித்து கொண்டிருந்த போது அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். நான் காவலிலே தரித்து தேசத்தை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு ஜாமக்காரன் எருசலேமின் மதில் மீது ரா முழுவதும் பகல் முழுவதும் ஜாமக்காரரை எழுப்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு ஜாமக்காரனை போல நான் உட்கார்ந்து அங்கே அரணிலே நிலை கொண்டிருந்த போது எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சொல்லணும்னு சொல்லி கடந்தோடுகிறவன் வாசிக்கிறது போல 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அதை ஒரு பலகையில் எழுது, தீர்க்கமாக எழுது. எப்படி எழுதணுமா? ஆமாம். அப்படின்னா என்ன? கல்வெட்டில் செதுக்கிறது போல ஒரு உளியை எடுத்துட்டு ஒரு சுத்தியலை வச்சு செதுக்கிறது போல தீர்க்கமாக எழுது. அப்படியே எழுதுறார். இது மாறவே மாறாது. அப்புறம்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார், தரிசனம் தாமதிப்பதில்லை, உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் தாமதிப்பதில்லை, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும், காத்திருங்க, அது தாமதிப்பது இல்லை. 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. எப்பயுமே நமக்கு ஒன்று தோணும், நம்ம எப்பயுமே காத்திருக்கணும். நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன், கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று காத்திருப்பதற்கு பதிலாக. சொல்லுங்க, கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று காத்திருப்பதற்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய காரியங்களை எப்பொழுது செய்வார் என்று காத்திருக்க வேண்டுமா? திருப்பி சொல்லட்டா? நமக்கு என்ன தோணும்? எங்கள் அப்பா வரார், என் மாப்பிள்ளை வரான், வெளியிருந்து ஒரு ஆள் வரார், என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாருன்னு காத்திருக்காம அந்த ஆள் வந்தால் போதும்னு காத்திருக்கணுமா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மாப்பிள்ளை கலராக இருக்கணும், மாப்பிள்ளை ஹைட்டாக இருக்கணும், மாப்பிள்ளை படிச்சிருக்கணும், மாப்பிள்ளை சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கணும், பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும், பொண்ணு படிச்சிருக்கணும், வேலை பார்க்கணும், பொண்ணு வீட்டிலேருந்து அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும்னு நினைக்காம எனக்கு கல்யாணம் முடிஞ்சால் போதும்னு நினைங்கன்றேன். இப்போ கொஞ்சம் விளங்குதில்ல? எனக்கு என்கிட்ட எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பையனை எனக்கு ஒரு நாள் கம்பெனிக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ அனுப்பி விட்ட உடனே அவன் ஒரு கல்லூரி முடிச்சிருக்கிறான். முடித்து அவன் வேலைக்காக என்கிட்ட எங்கள் அப்பா அனுப்பி விட்டுருக்க, தம்பி ஏதாவது வேலை வாங்கி கொடு அப்படின்னு. சரி அனுப்பி விடுங்கப்பான்னு நான் கம்பெனிக்கு வந்தான். நான் காலேஜ் முடித்த உடனே எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு அனுப்பி விட்டு வேலைக்கு அனுப்பி விட்டார். நம்ம என்ன வேலைன்னு கேட்கல, எவ்வளோ சம்பளம்னு கேட்கல. போனோம், ஒரு பெரிய நோட்டு கொடுத்து, ஒரு பென்சில் கொடுத்து, ஒரு ஸ்கேலை கொடுத்து கோடு போடுனானுங்க. மொத வேலையே எனக்கு கோடு. இது நான் ஸ்கூல்லையே போட்டது இல்லையே, இங்கே போட வச்சுட்டாங்களே கோடு அப்படின்னு நினைக்கல. அதான் நினச்சேன் மனசுக்குள்ளே. நான் பரவாயில்ல, எங்கள் ஐயா சேர்த்து விட்டாரேன்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டை எடுத்து கோடு போடுன்னு சொல்லிவிட்டு கோடு போட்டு முடித்த உடனே அதுக்கு ஹெட்டிங் கொடுத்து இதெல்லாம் எழுதுன்னு சொல்லி, இதுதான் என் ஃபஸ்ட்டு வேலை.
ஆனால் எங்கள் அப்பா அந்த பையனை எனக்கு அனுப்பி வச்சுட்டு வேலை வந்து உட்காந்தோடனே தம்பின்னு சொல்லிவிட்டு நான் உடனே ஒரு வேலையை வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஆனால் அவன் என்கிட்ட வந்து கேட்டது எப்படி தெரியுமா? அவன் வந்த உடனே உட்காந்தோடனே, தம்பி நான் அண்ணன் உனக்கு ஒரு வேலை அப்படின்னு ஆரம்பிக்கேன். ஆனால் எனக்கு இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மாத்திரம்தான் வேலை வேணும்னா எனக்கு காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கோபம் வருது. ஆனாலும் சிரிச்சிட்டே, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போ மாமாட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அனுப்பிவிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்ல, அவன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் வேலை பார்ப்பானா, அதனால் நம்மளாம் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். கடைசி வரைக்கும் ஒரு 3 வருஷம் வேலை இல்லாமலே அலைஞ்சிச்சு. அப்போது சில ஆள்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறது இல்லை, அதை விட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தர் தம்முடைய காரியங்களை எப்பொழுது செய்வார் என்று காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, எதுவுமே இனி தாமதிப்பது இல்லை. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எதுவுமே இனி தாமதிப்பது இல்லை சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு பார்த்தீங்களா? இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்கு செம்மையானது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காரியங்கள் எல்லாம் சில நேரம் தாமதிக்கிறது போல வரும்போது நம் ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக மாறிடுறாங்க? இந்த காத்திருக்கிற காலங்களில், தரிசனம் நிறைவேறுகிறதற்காக காத்திருக்கிற காலங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாசத்தில், பொறுமையில், அன்பில், ஜெபத்தில், ஊழியத்தில் எப்படி நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களை சஸ்டைன் பண்ணி வச்சுக்கிறீங்க? அகங்காரிகளாக இருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆத்மா அவனுக்குள் என்னவா இல்லையா? செம்மையானதா அல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் எப்படி விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறீர்கள்? வேதத்தில் ஒரு சில ஆட்களுக்கு வந்த சில போராட்டங்கள், பிரச்சனைகளை உங்கள் முன்னாடி நான் வைக்க போகிறேன். எல்லாருக்கும் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இடையில் அந்த காலகட்டம், காத்திருக்கிற அந்த நேரம் இருக்குல்ல, அது அவர்களுக்கு எதனால் வந்தது? அந்த வந்த போராட்டத்தில் அவங்க எப்படி அதை அவர்கள் தங்களை காத்து கொண்டு தரிசனத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஒரு 2 பேரை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்த விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 37ஆம் அதிகாரத்தினுடைய 7 - 10 வசனங்களை நீங்கள் வாசித்தால், யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பெரிய தரிசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு ஒரு தரிசனம் வருது. 11 அரிக்கட்டு எனக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கி நிற்கிறது. சூரியன் சந்திரன் கூட எனக்கு முன்னாடி வணங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி சகோதரர்கள்ட்ட சொன்னபோது சகோதரர்களுக்குள்ள பயங்கர கோபமும் எரிச்சலும் வந்தது. அவங்க அப்பாட்ட சொன்னபோது அவங்க அப்பா அதை கடிந்து கொண்டார். உங்கள் அம்மா நான் எல்லாருமா உனக்கு முன்னாடி வணங்கி தாழ விழுந்து போவோம், உனக்கு எவ்வளவு இருக்கும் இருமாப்பு அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஆனால் இருதயத்தில் வைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் இவ்வளவு பெரிய தரிசனம் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் பல காலங்கள் அவனை காத்திருக்கும்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவன் அகங்காரிய போல இருந்தானா, இருமாப்புள்ளவனாக இருந்தானா, இல்லைன்னா விசுவாசத்தில் நீதிமான் எப்படி ஆமாம் பிழைப்பான் இருக்க அப்படிப்பட்டவனா இருந்தானா? இந்த காத்திருக்கிற காலங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. தரிசனம் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் காத்திருங்க, அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை.
யோசேப்புக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது, அவன் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தரிசனம் வருகிறதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் என்கிற சூழ்நிலை வந்தபோது அந்த காலகட்டத்தில் யோசேப்பினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஏன் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்தது? ஏன் அவனை சகோதரர்கள் குழிக்குள்ளே தூக்கி போட்டார்கள்? ஏன் அவனை பகைத்தார்கள்? ஏன் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக போனான்? எகிப்தினிடத்தில் விற்று போடப்பட்டான், இஸ்மவேலரிடத்தில் ஏன் விற்று போடப்பட்டான்? ஒன்று சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தாமதிப்பதில்லை. ஆனால் காத்திருக்கிற காலத்தில் ஒரு போராட்டம் வருதில்ல. ஏன் இந்த போராட்டம் வருதுன்னா, தரிசனம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த போராட்டமும் பிரச்சனையும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. தரிசனம் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை, போராட்டம் உண்டு. ஆனால் அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தரிசனம் உள்ளவர்களுக்கு தான் போராட்டம் வரும். தரிசனமே இல்லாதவர்களுக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு போராட்டம் வரப்போகுது? அவங்க காத்திருக்கிற காலத்தில் அவங்க விசுவாசத்தை காத்து கொண்டிருப்பார்கள். தரிசனம் இல்லாதவர்களால் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்க முடியாது. தரிசனம் இல்லாதவர்களுக்கு போராட்டமும் வரப்போறதில்லை, குழி இருக்க போறதில்லை, இஸ்மவேல் இடத்துல விற்று போடப்பட போறது இருக்க போறதில்லை, பகைக்கப்பட போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 41:43 பாருங்க. உடனே கர்த்தர் அந்த தரிசனத்தை தேவன் தாமதிக்காமல் தேவன் தீவிரமாய் நிறைவேற்றி அவனை சிங்காசனத்தில் உட்கார பண்ணினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனம் உடையவன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் ஒரு பெரிய போராட்டம்? 2 கொரிந்தியர் 12 முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12:1 மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். எனக்கு 7ஆம் வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏன்பா இந்த போராட்டம் இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாட கர்த்தர் தந்திருக்கிறார். எவனுக்கும் எவளுக்கும், எந்த தேவ மனுஷனுக்கும் எந்த தேவ மனுஷிக்கும், எந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்கோ உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு போராட்டத்தை வச்சிருப்பார். அந்த போராட்டத்தின் முடிவில் தரிசனம் விளங்கும். கர்த்தர் தாமதிப்பது இல்லை, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. யோசேப்புக்கு 2வது இருந்த பிரச்சனை என்ன? பரிசுத்த பிரச்சனை. உங்க தரிசனம் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. ஆனா ஏன் ஒரு பெரிய போராட்டம் வருது இந்த காத்திருக்க காலத்துல? ஏன்னா இவன் பரிசுத்தமா இருந்தான். ஆதியாகமம் 39 8-9 வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 20ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அல்லேலூயா. ஏன்பா உனக்கு இந்த போராட்டம்? காத்திருக்கிற காலத்தில் பரிசுத்தமா நிற்கிறவனுக்கு போராட்டம் வரதான் செய்யும். ஆனா அதுல தாங்கி பிடிச்சு நிற்கிறவனை கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இந்த காத்திருக்கிற காலத்தில் உங்களுக்கு வர்ற பரிசுத்த போராட்டம், அதில் நீங்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க? தாமதிப்பது இல்லை, ஆனால் நிச்சயமாக வரும். காத்திருங்க. ஆனால் அந்த காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தரிசனம் உடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு தடை வரும், போராட்டம் வரும்.
அந்த நேரத்திலும் நீங்கள் விசுவாசத்தில் காத்திருப்பீர்களானா அது தாமதிப்பது இல்லை, நிச்சயமாய் வரும். ஆமென் சொல்லுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் பாருங்க. ரெண்டாவது, இந்த காத்திருக்கிற காலத்தில் என்னத்திற்குள்ள போராட்டம் வரும்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18ஆம் வசனம், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். அப்போ இந்த காத்திருக்கிற காலங்களில் யாருக்கு பிரச்சனை போராட்டம் வரும்? அதில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும், உங்களுடைய பொறுமை எப்படி இருக்குது, உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது, உங்கள் ஆராதனை எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் பாப்பா. இந்த காத்திருக்கிற காலத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை உண்மையாய் கர்த்தரை தொழுது கொண்டது நிமித்தம் ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம். தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா கெபியில் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஆமா ராஜா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தா. ராஜாவே, சிங்கங்களின் வாய்க்கும் கர்த்தர் தப்புவித்தார், இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். அப்போது இந்த காத்திருக்கிற காலத்தில் யாருக்கு பிரச்சனை வரும்? இதன் மத்தியிலையும் கர்த்தர் எனக்கு தாமதிப்பதில்லை, தரிசனம் வரும், வார்த்தை நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு போராட்டம் வரும். ஆனால் அதன் மத்தியிலும் காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், தரிசனம் நிறைவேறும். அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. தானியேலை அழிக்கிறதுக்கு போராடினாங்க. ஆனால் தானியேலை அழிக்கிறவர்களை சிங்கங்களின் கெபிக்குள்ளே போட்டு அவர்கள் கீழே விழுகிறதற்கு முன்பாக சிங்கங்கள் அவர்களை பிச்சி போட்டது என்று இருக்கு, பீறிட்டு போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலின் தரிசனம் முடிஞ்சது நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேலை கொண்டு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை எழுதணும்னு திட்டம் பண்ணியிருப்பார்னா, தானியேலை கொண்டு தான் கர்த்தர் இனி வெளிப்பட போகிற, சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் தெரியப்படுத்தணும்னு சொல்லி வைத்திருந்தா, அது ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் நடக்கும், நிறைவேறும், அது வாய்க்கும். ஆனால் காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் அந்த பிரச்சனை வரும்போது எப்படி ஆராதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறதுல சோர்ந்து போறீங்களா? பிரச்சனை வந்த உடனே அதுக்கப்புறம் என்னங்க ஆராதனை? பிரச்சனையாக தான் இருக்கு, அக்கினி சொல்லியாக தான் இருக்கு, சிங்க கெபியாக தான் இருக்கு. இனிமே என்ன தரிசனம் நடக்க போகுது? இனி என்ன கர்த்தர் செய்ய போறாரு? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இல்லை. விசுவாசிக்கிறவனை, நீதிமான கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஏன்னா இருக்கிறதுலையே டஃபஸ்ட்டு பார்த்து எது தெரியுமா? நீங்கள் அந்த காத்திருக்கிற நேரம்தான். அந்த நேரம்தான் நம்மளை டைவர்ட் பண்ணுவான் பிசாசு. மனுஷர்கள் டைவர்ட் பண்ணுவார்கள், சூழ்நிலை டைவர்ட் பண்ணும். நீ என்ன பிரயோஜனம்? தரிசனம்னு போனேன், வாக்குத்தத்தம் பிடிச்சிட்டே இருக்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. என்ன செய்யுது? சிங்க கபி தானே பார்த்தியா, அக்கினி சூளை தான் பார்த்தியா, தனிமை தான் பார்த்தியா, நஷ்டம்தான் பார்த்தியா, இழப்பு தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் வீட்டில் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபையில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். என்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை விட்டு கொடுக்காம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நான் உங்கள்கிட்ட ரொம்ப சத்தத்தை எதிர்பார்த்தேன். நீங்கள் விட்டே கொடுத்துடக்கூடாது கர்த்தரை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்களை எதில் கட்டி வச்சிருந்தாங்களாம் சொல்லுங்க? தொழு மரத்தில், தொழு
தொழு மரத்தில் கையை காலம் அசைக்கவே முடியாது, கையும் காலும் அசைக்கவே முடியாது. எவ்வளோ வெயிட்டு? 100 கிலோ இருக்கும் தொழு மரம், 80லேருந்து 100 கிலோ இருக்கும். ரெண்டையும் கட்டி வச்சா எங்கே அசைக்க தூக்க? யோசிச்சு பாருங்க. 2 கை இப்படி 2 கால் இப்படி தொழு மரத்தில். ஆனால் அதில் அவங்க என்ன செஞ்சாகலாம் சொல்லுங்க? நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்தார்கள். ஆராதிக்கிறவனுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் இடைவிடாமல் எங்க தொழு மரத்தில் கையை காலை கட்டியிருந்தாலும், நான் சிறையிருப்புக்கே நான் போனாலும், நான் படுக்கைக்கே நான் படுத்தாலும், நான் ஆராதிக்கிறவர் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் தரிசனம் நிறைவேறும். என் வார்த்தை ஒன்றும் தாமதிப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 24:15. கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அவன் கடைசி வரைக்கும் பிரச்சனையில் தான் இருந்தான். அவனுக்கு சிங்காசனத்தில் உட்கார வரைக்கும், உட்கார்ந்ததுக்கு பின்னாடியும் போராட்டம் அவன் தரிசனத்துக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட தாவீதின் வாழ்க்கையில் தாமதிக்கவே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் வரும்னு சொன்னாரு. ஆனால் அந்த காலத்தில் அவனுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? தகப்பன் தாய் தகப்பனால போராட்டம், சகோதரர்களால் போராட்டம், துஷ்ட மிருகங்களினாலே போராட்டம், துஷ்ட மனிதர்களினாலே போராட்டம், பெலிஸ்தியர்களினாலே போராட்டம், அமலேக்கியரினாலே போராட்டம், அம்மோனியர்களினாலே போராட்டம், சவுலின் நிமித்தம் போராட்டம், அவனுடைய பிள்ளைகளின் நிமித்தம் போராட்டம், தாவீது அவனுடைய பிள்ளைகள் அப்சலோமின் நிமித்தம் போராட்டம், அம்னோனி நிமித்தம் போராட்டம், கூட இருந்த யோவாபின் நிமித்தம் போராட்டம், அவன் கூட இருந்த ஆசாரிய நிமித்தம் போராட்டம், அவன் கூட இருந்த ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேலின் நிமித்தம் போராட்டம், அவன் கூடையே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற சிமேயின் கூடியமா போராட்டம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரணும்? இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஆள் என்ன செய்வான்? பெட்டி எடுத்து காலி பண்ணி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும், ஊரை விட்டு காலி பண்ணி பஞ்சாயத்தே வேண்டாம், அப்படிதான் நினைப்பான். ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஒன்றும் தாமதிக்கல. பார்த்தீங்களா? 22:1 2 சாமுவேல் 22:1. அவனை கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து, சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்து, அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடினான். தரிசனமே ஒரு நாளும் தாவீதே உனக்கு தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் காத்திரு. காத்திருக்கிற நாட்கள்ல உனக்கு ஏன்பா இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன்? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தான் பஞ்சாயத்தே வரும். இல்லையா சொல்லுங்க? காத்திருக்கிற காலத்துல யாருக்கு வரும் பிரச்சனை? நீங்க ஆராதிக்கிற ஆட்களா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் காத்திருங்க. விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பிழைக்க மாட்டான்னு போடல, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் தான் போட்டிருக்கு. நம்ம அந்த காலத்தில் எப்படி இருக்கோங்கிறதான் இன்னைக்கு கேள்வி. பிரச்சனை வரும்போது, காத்திருக்கிற நேரத்தில் ஆராதிக்கிறவனுக்கு பிரச்சனை வரும், தரிசனம் உள்ளவனுக்கு போராட்டம் வரும். மூன்றாவது யாருக்கு வரும்? அபிஷேகம் உள்ளவனுக்கு. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அப்படின்னா வந்து பிசாசு லைட்டாக எட்டி பார்ப்பான். தாமதித்து அப்படி காத்திட்டு இருப்பீங்கள்ல, அந்த நேரம் வருவான், கூட இருக்கிற ஆளையே எழுப்புவான். இல்லையா சொல்லுங்க? சாரால் நவரோஜ் அம்மா எவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்க? 395 பாட்டு எழுதியிருக்காங்க. எத்தனை பாட்டு? 395 பாட்டு. 9 இங்கிலீஷ் சாங் எழுதியிருக்காங்க, 9 ஆங்கில பாடல், 395 தமிழ் பாடல். அவங்க அக்காவும் அம்மாவும் கல்யாணமே முடிக்காமல், அவங்க அம்மாவும் சாரல் நவரோஜ் அம்மாவும் அவங்க அக்கா
அக்கா தங்கச்சி 2 பேருமே கல்யாணம் முடிக்காமே கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாங்க. ஈபியில் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிது. ஈபியில் போஸ்டிங்கில் சென்னையில் அப்பாயின்மெண்ட் ஆனது. நல்லா வேலை பார்த்துட்டு ஊழியம் செஞ்சு பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. சிபிஎம்மில் போய் ஜாயின் பண்ணாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவங்கள பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் அவங்கள ஊழியத்துக்கு கூப்பிட ஆரம்பித்தார். தேவனுடைய அபிஷேகம் அவங்க மேலே வந்து இறங்கியது. அவங்க வீட்டில் அது வரைக்கும் அவங்களுக்கு யாரும் பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா அப்பா ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நாளில் இருந்து அவங்க வெள்ளை ட்ரெஸ் தான் உடுத்த ஆரம்பித்தாங்க. சிபிஎம்மில் பாட்டு எழுதி பாட ஆரம்பித்தாங்க. சிபிஎம் மீட்டிங்கில் ஆவியானவர் நிரப்பி அபிஷேகம் பண்ண உடனே ஊழியத்துக்கு அழைச்சாங்க. சாராள் நவராஜ் அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே அங்கே இருக்கிற சிபிஎம்மில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க. அடுத்த அபிஷேகம் தேவாவியானவர் ஊற்றுகிறார். சாராள் நவராஜ் அம்மாவை சிலோனுக்கும் அவங்க அக்காவை சென்னையில் இருக்கிற சிபிஎம்க்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கோபம், எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பகைக்கப்பட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் டைம் ஆகுதுன்னே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து என்னை ஏற்றி அனுப்பி விடுவாங்க, அப்பா வருவாங்க, எல்லாரும் வந்து என்னென்ன அனுப்பி விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிலோனுக்கு போகிறேன்னு அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தா ஒரு ஆளும் வரல. ஏன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது தாமதிக்கலாம், நிச்சயமா வரும், காத்திருங்க. ஆனால் அது தாமதிப்பதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுக்கு தான் எல்லா போராட்டமும் வரும். இந்த அபிஷேகம் வந்தது நிமித்தம் யாருமே அவங்கள சென்ட் அப் பண்ண வரல. அப்ப சாராள் நவராஜ் அம்மா எழுதின பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அந்த பாட்டை தான் எழுதுனாங்களாம். ட்ரெயினில் வச்சு எழுதின பாட்டு. அவங்க ஆண்டவர் மகிமையா எடுத்து பயன்படுத்துகிறார். சிபிஎம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, தனி ஊழியம். அப்போ பாருங்க, அபிஷேகம் கூட கூட அவங்களுக்கு. இவங்க மேடையில் நின்று பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை கேட்ட ஒரு சினிமாவில் உள்ள ஆளு, வா சினிமாவில் பாடுறீங்களான்னு சொல்லி கேட்டபோது தான், பாடுறீங்களா, சினிமாவில் வந்து பாடுங்க, உங்கள் வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அவ்வளவு பணம் தரோன்னு சொன்னாங்களாம். அபிஷேகம் உள்ள ஆட்களுக்கு இப்படியும் போராட்டம் வரும். அப்போ அந்த அம்மா எழுதின பாட்டு என்ன தெரியுமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இல்லை யாரை பாட? சினிமாவிலையா பாட? நமக்கு சான்ஸ் கிடைச்சா கூட கிளம்பி போயிடுவோம் போல இருக்கு. தோத்திரம். இன்னைக்கு உலகம் அப்படிதானே இருக்கு. அபிஷேகம் கூட கூட உலக ஆசீர்வாதம் நம்மளை தேடி பேன்னு வரும். கவனமா இருங்க. உங்க தரிசனம் உங்க மேல இருக்கும்னா அது ஏற்ற வேளையில வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அபிஷேகத்தினாலே ஆமென் சொல்லுங்க. எரேமியா 38:6 அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலை முற்றத்தில் இருக்கிற அம்லேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிர்களினால் அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்த்தினான். எரேமியாவுக்கு ஏன்பா இந்த பிரச்சனை? எரேமியா எங்க இருந்தாரு? எரேமியா ஒரு ராஜா பிடிச்சி குழியில தூக்கி போடுறாரு. அதுல தண்ணி இல்லை, சகதி, உளையான சேற்று. இந்த பக்கம் காலை வச்சா இந்த பக்கம் காலை எடுக்க முடியல, இந்த பக்கம் காலை வச்சு இங்கிட்டு தூக்குனா இங்கிட்டு வர மாட்டேங்கிறது. எல்லா பக்கமும் உளையான சேரு. இதில் தூக்கி போட்டு உள்ள தரிசனத்தில் இருக்கிறார். ஏன்? எரேமியா 1:5 வாசித்து பாருங்க. இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறார். 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இது எந்த போராட்டம்? தீர்க்க தரிசனத்து நிமித்தம் வந்த போராட்டம். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தீர்க்கதரிசி அழைப்பு, தீர்க்க தரிசனம்ங்கிற அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த போராட்டம். அங்கிருந்த ஒரு மனுஷனை பாருங்க. எரேமியா 38:8-10 பாருங்க.
அப்பொழுது எபெத்மெலேக் என்கிற ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி சொல்கிறான், நீர் அவனை குழியிலிருந்து தூக்கி போடும், இல்லைன்னா தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது, குழியிலிருந்து எடுக்காமல் விட்டால் தேசத்தின் பஞ்சம் மாறாது என்று சொன்ன உடனே சீக்கிரமாக 30 ஆட்களை எடுத்துகிட்டு போய் நீ சீக்கிரமாக அவனை குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கிவிடும் என்று சொன்னான். உளையால சேற்றில் போட்ட உடனே அவன் நேரம் முடிஞ்சது, வாழ்க்கை முடிஞ்சது என்று என்பது அல்ல. அவன் தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்றவன், தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவன், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே. இப்படிப்பட்ட கிருபை உள்ளவங்களுக்கு போராட்டம் வரும். ஆனா குறித்த காலத்தில் கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார், அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். வேகமா எழும்புங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? தரிசனம். அது தாமதித்தால் என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். அது தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் வரும். காத்திருக்கணும். காத்திருக்கும் போது தான் பல பிரச்சனைலாம் இருக்கு. இந்த காத்திருக்கிற காலத்தில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? யோபுவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, போராட்டம். அவ்வளவு வாதிக்கப்பட்டான், அவ்வளவு வியாதியினால சோதிக்கப்பட்டான், ஆனாலும் பொறுமையாக இருந்தான். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே, கர்த்தருடைய முடிவை கண்டீர்களே. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுடையவராயிருந்து அவன் சொன்னதை, கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, தரிசனத்தை கொடுத்தா. நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் விசுவாசித்து இருக்கீங்களா? இல்லைன்னா 4ஆம் வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது, ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஆனால் இதோ அகங்காரிகளாய் இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்லதா இருக்கிறதே. காத்திருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? செம்மையாக இருக்கிறோமா? விசுவாசத்தில் பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? ஜபத்தில் கரெக்டாக இருக்கிறோமா? ஆராதிக்கிறதுல கரெக்டாக இருக்கிறோமா? தரிசனத்தில் கரெக்டாக இருக்கிறோமா? தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அதில் கரெக்டாக இருக்கிறோமா? ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறாரே, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடுறீங்களா? இல்லைன்னா அந்த காலத்தில் நீங்கள் அப்படி இப்படி அங்கிட்ட எங்கிட்ட அங்கலாய்க்கிறீங்களா? இல்லைன்னா ஆராதிக்காமல் சபைக்கு வராமல் இருக்கீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இருக்கீங்களா? ஜபம் பண்ணாமல் இருக்கீங்களா? பொறுமையாக இல்லாமல் எதையாவது வார்த்தையை அழப்பி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை பார்த்தியா? இவ்வளவு காரியத்திலும் இன்னும் எவ்வளவு வார்த்தையில உத்தமமா பேசுறான் பாருங்க. ஒரு வார்த்தை கூட அவன் ஒரு காரியத்திலும் பிசகாம கரெக்டா பேசுறான். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்கான கொஞ்சம் ஒரு நிமிஷம் சோதித்து பார்ப்போம். இந்த குறித்த காலத்தில் வைக்கப்பட்ட தரிசனம் எனக்கு நிறைவேறணும்னா காத்திருக்கிற காலத்தில் விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பா. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பா. ஆண்டவர் எனக்கு என்னென்னலாம் செய்ய போறார் என்கிறது பெருசு இல்லை, அவர் எனக்கு செய்யறது தான் பெருசு. என்னென்னலாம் செய்வார், அவர் நமக்கு எல்லாம் செய்வார், பெர்ஃபெக்டா செய்வார், ஒன்றையும் விட்டு வைக்க போறதில்லை. நமக்கு கொடுக்க வேண்டியது நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், அபிஷேகம், வரங்கள், தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவா. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க காத்திருக்க வேண்டிய ஒரே காரியம், எனக்கு எப்ப நிறைவேற்றுவா? விசுவாசத்தோட காத்திருப்பேன், ஜபத்தோட காத்திருப்பேன், பொறுமையோடு காத்திருப்பேன், சோதனையின் மத்தியில விசுவாசத்தோட கர்த்தரை ஆராதிப்பேன், தரிசனத்தை பிடிச்சு வாழுவேன், வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன்.